ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வேறு கருட சேவையோட கூட்டமும் வந்து சேர்ந்துருச்சு. நாளைக்கு கருட சேவை. அதை முன்னிட்டு தற்போதே பக்தர்கள் நிறைய பேர் வந்த வண்ணம் உள்ளாங்க திருமலைக்கு. அதனால் தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருக்காங்க. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன், அது போக இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க, அந்த டீட்டெயில், மற்றபடி என்னென்ன கூட்டம், க்ரௌட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயிலை உங்கள்கிட்ட நேற்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:30 மணி போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் தேதிகள், அதே மாதிரி வைகுண்டா துவாரதர்ஷனோட டிக்கெட் புக்கிங், வைகுண்டா துவாரதர்ஷன் டிக்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் என்ற ஃபுல் டீட்டெயிலும் இன்றைக்கி நம்ம ஈவினிங் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 7:30 மணிக்கு யாரும் மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தர்கள் கூட்டம் மிக 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 அதிகமாக இருக்குது. இந்த பிரம்மோற்சவம் 12ஆம் தேதி முடிகிற வரைக்கும் பக்தர்கள் க்ரௌட் இப்படியே தான் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதனால் இன்னைக்கு காலையில் 2 மணிக்கு வழக்கம் போல் பக்தர்களுக்காக திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. ஆனால் வாங்க வந்த பக்தர்கள் க்ரௌட் மிக 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 அதிகம். இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 11,500, நாளை தரிசனம் செய்வதற்காக ஒரு 2,000, மொத்தமாக 13,500 டிக்கெட் இன்று காலை வழங்கப்பட்டது பக்தர்களுக்காக. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை கிட்ட வரும் பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினசரி டிக்கெட் காலை 2 மணிக்கு தராங்க. காலை 3:16 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 4,328 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1,998 டிக்கெட்டும், மொத்தமாக 6,326 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு காலை 2 மணிக்கு தர தொடங்கிய இன்றே தரிசனம் செய்வதற்காக 11,500 டிக்கெட்டும் காலை 3:55 முடிந்துவிட்டது. அதன் பின்பு காலை 4 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 1,204 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 13,500 டிக்கெட்டும் காலை 4:17 மொத்தமாக காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக ஸ்ரீவாரிமெட்டில் இன்றே தரிசனம் செய்வதற்காக 3,000 டிக்கெட் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டி என்ட்ரி பாயிண்டில் வழங்கப்பட்டது. காலை 7:33 நிலவரப்படி 1,115 டிக்கெட் 1,515 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:43 நிலவரப்படி 328 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக காலை 6 மணிக்கு தர தொடங்கிய 3,000 டிக்கெட்டும் காலை 9:30 மணிக்கெல்லாம் முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கருட புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் குறைத்த வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 12ஆம் தேதியோட பிரம்மோற்சவம் முடிஞ்சிடும். 13, 14, 15, 16 இந்த 4 நாள் கொஞ்சம் கூட்டம் குறைத்த வாய்ப்புகள் இருக்குது. புரட்டாசி மாதம் தரிசனம் செய்யும் பக்தர்கள் இந்த நாட்களில் வந்து ஓரளவுக்கு கூட்டம் குறைவாக இருக்கும், தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஆனால் அந்த பிரம்மோற்சவம் முடிவு வரைக்கும் மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌடே இருக்கும் என்றதை மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அதுபோக இந்த வாரம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மாத கடைசி புரட்டாசி கடைசி என்பதனால் நிறைய பேர் வரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்புப்படி அப்படி இருக்கலாம். இந்த 4ஆம் சனியும் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக முக்கிய அறிவிப்பு,
திருமலைக்குள்ள இன்று இரவு 9 மணி முதல், அதாவது 7/10/2024 இரவு 9 மணி முதல் 9/10/2024 காலை 6 மணி வரை திருமலைக்குள்ள எந்த டூ வீலரும் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காரில், பஸ்ஸில், ஜீப்பில், வேனில் நீங்கள் எதில் வேணால் போகலாம். டூ வீலர் மட்டும் நாட் அலோடு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 6/10/2024 அன்று மிக அதிகமாக 86,859 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 37,173 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,63,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. கூட்டம் கோயிலில் உள்ள அனைத்து குடோன்களும் 31 குடோன்களும் ஃபில் ஆகி கோயிலேருந்து கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் கியூவில் நிற்கிறதாகவும் 24 மணி நேரம் தரிசனத்துக்காக தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது நேற்று பார்த்தோட எண்ணிக்கை. இன்னைக்கு 7/10/2024 அன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்கள் ரம்பி கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் கிரௌட் நிற்கிறதாகவும் 24 மணி நேரம் தரிசனத்துக்காக தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்று காலை கொடுத்த அறிவிப்பு. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் கடந்து ஆகுது. 1 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் கியூ லைன் நிற்குது. கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் தான் தற்போது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அது சிலா தோரணம் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். 300 ரூபாய் டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட் யார் வைத்திருந்தாலும் உங்கள் தரிசன டைமில் இருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனுமதிக்கிறாங்க. அதன் முன்பு நைட்டு 11 மணி ஸ்லாட்டை வச்சுன்னு காலைல 12 மணிக்கு போகிறதுல அலோவ் பண்ணுறது கிடையாது. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. ரூம் புக்கிங் வாங்க வந்த பக்தர்கள் க்ரௌட் மிக அதிகமாகவே இருந்துச்சு. கடுமையான பக்தர்கள் க்ரௌட் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்க இமேஜ், அந்தளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. இது காலை 7:30 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. இது காலை 6:45 நிலவரப்படி இன்று மொத்தமாக 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் ஒதுக்கப்பட்டதில் 1300 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், காலை 6:45 நிலவரப்படி 272 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும், 1000 ரூபாய் 1500 ரூபாய் ரூமில் மொத்தமாக 50 ரூம் ஒதுக்கப்பட்டாங்க. அவைலபிலிட்டி எதுவும் இல்லை என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு கிடைச்ச அப்டேட் படி அதன் பின்பு காலை 7:53 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுன்ற மாதிரியும், 1000 ரூபாய் 1500 ரூமில் மொத்தமாக 300 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 184 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அப்போ 7:30 மணிக்கெலாம் ரூம் முடிஞ்சிச்சு, 8 மணிக்கிட்டன்ற விஷயத்தையும் உங்கள் கிட்ட நான் தெரிவிச்சு. 8 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு, அதன் பின்பு ரூம் அவைலபிலிட்டி வந்தால் ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். 2-3 பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அம்மா போனாங்க காணோம், இவங்க போனாங்க, ரிலேஷன் போனாங்க, நெய்பர் போனாங்க காணோம்னு சொல்கிறாங்க. வருகின்ற பக்தர்கள் ஒரு 24 மணி நேரம் ஆகிற மாதிரி நீங்கள் டிக்கெட்டு தான் இலவச தரிசனத்துக்கு போயிட்டீங்க, கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா குடோன்லையும் ஃப்ரீ ஃபோன் வச்சுருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வீட்டுக்கு. அடுத்தபடியாக என்னோட சொல்கிற விஷயம், மொபைல் ஃபோன் கையில் வச்சுக்கலாம். நீங்கள் குடோனுக்குள்ளே போகும்போது தான் ஃபோன் ஹேண்டர் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிக்கெட் எல்லாம் இலவச தரிசனம் கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இருக்கும்போதே லாக்கரில் வச்சுட்டு போயிருக்கீங்க. அங்கேருந்து வரதுக்கே 12 மணி நேரம் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் எந்த இன்ஃபார்மும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்திருக்க கமெண்ட்டை படிப்போம். இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் ரொம்ப முக்கியமானது. திருமலையில் என்னுடைய மிஸ் ஆகிட்டாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க திருப்பதியிலே. அப்படி இல்லைனா ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, நம்மளோட யூடியூப்லோட போட நான் ரெடி. நீங்கள் தான் சொல்லணும் அதை பற்றி. சார், நாங்கள் அக்டோபர் 14 ரீச் ஆகிடுவோம் ரயில்வே ஸ்டேஷன் 9:30 மணிக்கு. நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? எஸ்எஸ்டி டோக்கன் காலை 2 மணிக்கு தந்தாங்கன்னா அதிகபட்சமாகவே 7 மணிக்குள்ளே முடிஞ்சிட்டு சார். 9 மணிக்கெலாம் டிக்கெட் இருக்கிற வாய்ப்புகளே இல்லைங்க சார். அக்டோபர் 8 லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. செம்ம க்ரௌட் இருக்குது. லாக்கர் இப்போது நான் கொடுத்தா தான் நீங்கள் வாங்குற நிலைமையில் இருக்குது. அப்படி பார்த்தா லைனே ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. இனி நிலைமைக்கு நாளைக்கு தான் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. சீனியர் சிட்டிசனுக்கு ஏன்னா ஸ்பெஷல் இருக்கா? சீனியர் சிட்டிசன் ஆன்லைன் டிக்கெட்டும் கிடையாது, ஸ்பெஷலுமே கிடையாது. இந்த நாட்களில் எல்லாருமே காமன் லைனில் தான் போகிற மாதிரி இருக்குது. நார்மல் டேஸில் வேணா இருக்குது, இந்த நாளில் எதுவும் கிடையாதுங்க ஐயா.
அண்ணா வணக்கம். வைகுண்டா தர்ஷன் டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் ஆகும்? அக்டோபர் 24 ஓப்பன் ஆகும். ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருக்க வீடியோவில் வரும். அண்ணா 8/10 செவ்வாய்க்கிழமை அன்று 5 மாத குழந்தையுடன் தரிசனம் பார்க்கலாமா? வரலாம். செம க்ரௌடு இருக்கும். ஒரு 2லேருந்து 3 லட்சம் பக்தர்கள் திருமலையில் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க. சுபதம் என்ட்ரியில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? சுபதம் என்ட்ரி குழந்தைங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு 12 தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? என் பாப்பாவுக்கு துலாபாரணம் போடணும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்லாம் சாமி பார்க்க உள்ளே வந்துடுங்க. கோயில் கோபுரம் தானே கொடிமரம் வரும். கொடிமரம் லெஃப்ட் சைடில் துலாபாரம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் சில்லறை இருந்தாலும் போடலாம். இல்லை அங்கேயே சில்லறை உங்களுக்கு வந்து சர்க்கரை, அரிசி, பழங்கள், கல்கண்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். இன்ஃபன்ட் தர்ஷனுக்கு கருட சேவை எப்போ இருக்குமா? இன்ஃபன்ட் தர்ஷன் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் ரத்து செஞ்சுருக்காங்க. கிடையாது. எஸ்எஸ்டியில் தர்ஷன் போக ரொம்ப ஏர்லியாக போகணுமா? எஸ்எஸ்டி ஏர்லியாக போக முடியாது. 2 மணி நேரம் உங்கள் டிக்கெட் டைம்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. சார், நான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி போகிறேன். ஃப்ரைடே 12/10/2024 மார்னிங் 4:45 ட்ரெயின் ரீச் ஆகிடும். அப்போ எஸ்எஸ்சி டோக்கன் கிடைக்குமா? நான் பிளான் அலிபிரி மெட்ரோவில் நடந்து போகலான்னு இருக்கேன். டிக்கெட் இருக்குமா சொல்லுங்கள். சார், 4:45க்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிக்கெட்டுக்கு ஆல்ரெடி உங்கள் முன்னாடி வாங்குறதுக்கு பக்தர்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஒரு 70% சான்ஸ் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்தில் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அலிபிரி மெட்ரோ வழியாக போகலாம். அப்படியே டிக்கெட் கிடைக்கலனாலும் அலிபிரி மெட்ரோ வழியாக நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். பிரதர், ரூம் லாக்கர் கிடைக்கவில்லை என்றால் மொபைல் ஃபோன் எங்கே வைத்துட்டு போவது? ரூம் கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாமி பார்க்க போயிடுங்க. உங்களுடைய பேக் எல்லாமே நீங்கள் குடோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது முடியும். பேக் எல்லாமே லக்கேஜ் கொண்டிருக்கும். ஃப்ரீயாக அங்கே கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2 வீலர் அலோவ் பண்ணுவாங்களா? 10ஆம் தேதி 2 வீலர் 10ஆம் தேதி அலோவ் பண்ணுவாங்கன்னா இப்போ தானே அலோவ் பண்ணுறது கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வைகுண்டா ஏகாதசியோட டிக்கெட் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 7:30 மணிக்கு வருது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள்.